ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏர் கூலர்ன்றது கண்டிப்பா வந்து ஒரு தேவையான ப்ராடக்ட் தான். அதுவே இந்த ஏர் கூலர் வந்து நம்ம கூலிங்னஸ் வந்து தருமா? இல்லையா? அதுக்கப்புறம் இந்த சம்மருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஏர் கூலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேங்கோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக ஆக பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இந்த ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா 36 லிட்டர்ஸ். இதுதான் இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டேங்க் கெப்பாசிட்டி. இதுவே வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து போதுமானதா இருக்குமா? இல்லையா? இல்ல பெரிய சைஸ் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து வாங்கணுமா? அதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோ டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம். கூலிங் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம். இதில ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இம்ப்ரெசிவா இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்கா இருந்தது. அது என்னென்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். Amazonல இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் செல்லிங்கில நம்பர் 1 இருக்கிற ப்ராடக்ட். லாஸ்ட் மந்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 20,000 பீப்பிள்ஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் கூலர் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஏர் கூலர் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உள்ள வாரண்டி கார்டு ப்ளஸ் யூசர் மேனுவல் வந்து குடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து யூஸ் பண்ணணும், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, மெயின்டனன்ஸ் கேரு, வார்னிங்ஸு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாவே வந்து குடுத்துருக்காங்க. பேக்கிங் வைஸ் வந்து பார்க்கும்போது, கார்ட்போர்டுக்குள்ள கீழ 2 தெர்மாக்கோலும், மேல 2 தெர்மாக்கோலும், அப்புறம் இத சுத்தி மைக்கா பேப்பரும் வந்து சுத்தி குடுத்துருக்காங்க. இப்போ 360 டிகிரி வியூன்னு வந்து பார்க்கும்போது, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேனுக்கு வந்து ஒரு கிரில்லும் வந்து குடுத்துருக்காங்க. டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்பீடையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செகண்ட் நாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் இல்லனா பம்பு. ஸ்விங்க வந்து நம்ம வந்து ஆன் ஆஃபா வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த பம்போட ஸ்விங்கும் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ரைட் சைட் திருப்பணும் அப்படின்னா, ஒயர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கூலிங் பேட வந்து குடுத்துருக்காங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, 2 லாக் நாப் டைப்ல இருக்கும். அத வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா, இந்த கூலிங் பேட வந்து நம்மளால வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படியே திருப்பியும் ரைட் சைடு வந்து திருப்பணும் அப்படின்னா, இதுதான் வந்து பேக் சைடு. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல 2 லாக் குடுத்துருக்காங்க இந்த கூலிங் பேடுக்கு. அப்படியே பாட்டம்ல வந்து வரப்போது வாட்டர் இன்லெட்டும் வந்து குடுத்துருக்காங்க. என்ன இதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாவே இருக்கு. வார்னிங்ன்ட்டு இதில கிளியராவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளக் பண்ணியிருக்கும்போது அந்த கூலர வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு சூப்பராவே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். மறுபடியும் ரைட் சைடு வந்து திருப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங் பேடு தான் வந்து குடுத்துருக்காங்க. திருப்பியும் திருப்பும்போது வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் லெவல் இண்டிகேட்டரும் வந்து குடுத்துருக்காங்க. பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் வீலும் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தண்ணிய ஃபில் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் கேனா தான் வந்து 1 லிட்டர் கேனால தான் தண்ணிய வந்து ஊத்திட்டு இருந்தேன். ரொம்பவே சிரமமா இருந்தது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் 5 லிட்டர் கேனால வந்து ஃபில் பண்ணி பார்த்தோம். அதுலயும் வந்து ஊத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிரமமா இருந்தது. அதனால தான் ஒரு ஐடியா பண்ணி, இந்த கூலிங் பேட வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அப்படியே டைரக்ட்டாவே வந்து ஊத்திடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கையில ரொம்பவே டைட்டா இருந்தது. அதனால தான் இந்த கட்டிங் பிளேயர வச்சு நாங்க ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சிரமமா தான் இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லூஸா இருந்தது. அதனால தான் எந்த சைடு திருப்புனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவே இல்ல. அப்போ இந்த கூலிங் பேட வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, மேல அந்த 2 நாப் டைப் லாக்க வந்து அன்லாக் பண்ணிட்டு, சென்டரா 2 லாக் இருக்கும். அத அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூலிங் பேட் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் ஹனிகோம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தண்ணிய வந்து டைரக்ட்டாவே வந்து ஃபில் பண்ணிடலாம். இது மாரி 5 லிட்டர் கேன வச்சு நம்ம ஒவ்வொன்னா வந்து ஊத்திட்டுருக்கோம். இது ஒரு கேன் வந்து ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒவ்வொன்னா நம்ம ஊத்திட்டுருக்கோம். எத்தன லிட்டர்னா ஒரு 4 கேன் வந்து ஊத்திட்டோம். 20 லிட்டர் வரைக்கும் நம்ம ஊத்துன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து ஃபுல் ஆன மாரி வந்து காட்டும். அதனால நம்ம அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி தான். அப்போ எவ்வளோ தான் இதனுடைய கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 லிட்டர் கேனால மறுபடியும் 2 கேன் தண்ணி வந்து ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் இன்லெட் வந்து ஃபுல்லாவே வந்து வழிஞ்சு கீழ ஊத்துற லெவலுக்கு வந்து வந்துடுச்சு. இந்த கூலிங் பேடோட பாட்டம் லெவல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து வந்துடுச்சு. லைட்டா வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாலும், தண்ணி இது வழியாவே வந்து வெளிய வரும். இந்த வாட்டரோட அவுட்லெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து வரத வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த லெவலுக்குலாம் வந்து ஊத்த முடியாது. டோட்டலா வந்து ஒரு 25-26 லிட்டர்ஸ் வரையும் தண்ணி வந்து ஊத்தலாம். இப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கும்போது, பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டர் இருக்கு. அது சரியா வந்து காட்ட முடியல. அந்த மோட்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ண உடனே அந்த 3 பைப் வழியா வந்து மேல போயிட்டு, அந்த ஹனிகோம்ப் மேல வந்து தண்ணிய வந்து ஊத்தும். அந்த ஹனிகாம்ப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீல நனைய நனைய வந்து பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்த வந்து மெயின்டெயின் பண்ணிக்கும். அப்புறம் இங்க வந்து அந்த ஸ்விட்சோட ரிலேவும் ஒண்ணு இருக்கு. அது வழியா தான் பவர் வந்து இந்த ஃபேன் வந்து ரன் ஆகுது. இவ்வளோ தான் வந்து ஏர் கூலரு. இத வந்து பெருசா வந்து காமிச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இப்ப ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹனிகோம்ப் மேல வந்து தண்ணி வந்து ஊத்துது அந்த பைப் வழியா வந்து. இப்ப அங்க வந்து சின்ன சின்னதா வந்து ஹோல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஹோலுக்கு வந்து கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 அன் ஹவருக்கு மேல வந்து ரன் பண்ணாலும், ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நனையாம தான் இருக்கு. இப்ப நம்ம நெறைய வந்து ஷேக் பண்றதுனால வீடியோக்காக ஃபுல்லா வந்து நனஞ்ச மாரி வந்து தெரியுது. ஆனா நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நனையவே மாட்டுது. இது வந்து ஒரு ட்ராபேக் தான் இதுல. அந்த ஹனிகாம்ப் ஃபுல்லா நனைஞ்சா தானே அட்லீஸ்ட் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் நெறைய வந்து கிரியேட் ஆகும் உள்ள.
ஜில்னஸ் வந்து வரதுக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கனாலும் பார்க்குறதுக்கே வந்து இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டா அருவியில தண்ணி வரா மாரி. இப்ப இந்த ஃபங்ஷன் நாப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஸ்பீட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 ஸ்பீடு, 2 ஸ்பீடு, 1 ஸ்பீடுன்ட்டு 3 கண்ட்ரோல் வந்து குடுத்துருக்காங்க. செகண்ட் நாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் இல்லனா பம்ப். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃப்ல இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இங்க ஸ்விங் ஆவறத வந்து உள்ள பார்க்க முடியுது. அப்போ லெஃப்ட்டு, ரைட்டு ஸ்விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நாப் வந்து இருக்கு. அதுவே வந்து வெர்டிகலா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, அது மேனுவலா தான் வந்து பண்ணிக்கணும். அடுத்து ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் வித் பம்ப். மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது வெறும் பம்ப். நெக்ஸ்ட் வந்து அந்த கேஸ்டர் வீல்ஸ் இருக்கிறதுனால, நம்ம வந்து அந்த ஃபுல்லாவே டேங்க் ஃபுல்லா தண்ணி ஊத்துனாலும் ஈஸியா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். இப்ப ஏர் ஃப்ளோ டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். இப்ப நம்ம மேனுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாப், பாட்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால, ஓரளவுக்கு அந்த 1 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெக் வரைக்கும் ஏர் ஃப்ளோ வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் அந்த ஹெட் வரைக்கும்லாம் வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஏர் ஃப்ளோ டெஸ்ட் வந்து வைட் ஆங்கிள்ல வச்சு பார்ப்போம். ஒரு 1/2 ஃபீட் டூ 3/4 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து சூப்பராவே இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 ஃபீட் வந்து இருக்கும். இப்போ ஸ்ட்ரெய்ட்டாலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, சட்டெல்லாம் செம்மையாவே வந்து பறக்குது. ஏர் ஃப்ளோ வந்து செம்மையாவே இருக்கு. குறை சொல்ற மாரி இங்க எதுவுமே வந்து இல்ல, ஏர் ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ணும்போது. அப்போ வைடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஃபீட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த சைடும், ரைட் சைடும், லெஃப்ட் சைடும் சூப்பராவே இருக்கும். ஒரு 3/4 ஃபீட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும். 1 ஃபீட்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதுவே வந்து ஸ்விங் மோடு போட்டோம் அப்படின்னா, அந்த 1 ஃபீட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 டிஸ்டன்ஸில் 1 1/2 ஃபீட் டிஸ்டன்ஸில் சூப்பராகவே வந்து இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரி இல்ல. அப்போ நம்ம இது மாரி படுத்து தூங்குறோம் அப்படின்னா, நல்லாவே இருக்கும். 1 1/2 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஏர் ஃப்ளோவும் சூப்பரா இருக்கும். வைடாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1 ஃபீட் வரைக்கும் கவர் பண்ணுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி படுக்கிறவங்களுக்கு வந்து காத்து வராது. அதனால இப்படி படுத்தனா சூப்பரா இருக்கும். அதுவே ஒரு சிலர் வந்து நம்ம கீழ படுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம வந்து மேனுவலா கீழ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால, 1 1/2 ஃபீட் டிஸ்டன்ஸ்லயே சூப்பராவே ஏர் ஃப்ளோ வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ சோஃபால உட்காரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட் வந்து ஒரு 1 1/2 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த நெக் வரைக்கும் தான் வரும். அதுவே 2 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெட் வரைக்குமே வருது. நல்ல ஏர் ஃப்ளோவே இருக்கு. அதுவே வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது சேர் கொஞ்சம் ஹைட் அப்படின்றதுனால, அந்த 2 ஃபீட் டிஸ்டன்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் வரைக்கும் தான் வருது. அப்போ இன்னும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ டிஸ்டன்ஸ் வைஸ் ஏர் ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2 ஃபீட் வரைக்கும்லாமே சூப்பராவே வந்து அந்த துணி வந்து ஆடுது. 3 ஃபீட் வரைக்கும் நல்லா தான் வருதுன்னு சொல்லலாம். 4 ஃபீட், 5 ஃபீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சுமாராவே வருது. ஆனா, அவங்க 10 மீட்டர் வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப 5 மீட்டர் வரைக்கும் நல்ல ஏர் ஃப்ளோவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூலிங் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். இந்த டெம்பரேச்சர் டெஸ்டிங் டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர் வந்து 32.4ன்னு வந்து காட்டுது. இப்போ ஏர் கூலர் பக்கத்துல ஒரு 1/2 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 30.1 டிகிரி செல்சியஸ்ன்னு வருது. அப்போ 2.3 டிகிரி செல்சியஸ் வந்து கூலிங் கிடைக்குது அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஆனா, இவ்வளோ பக்கத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. அதில ஒரு 3 டூ 4 மீட்டர் ரேஞ்சில நம்ம அந்த டெம்பரேச்சர் டெஸ்டிங் டிவைஸ் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 31.2 டிகிரி செல்சியஸ் வருது. அப்போ 1.2 டிகிரி செல்சியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த டெஸ்டிங் இது. இதுவே வந்து ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து ரன் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இதை விட பெட்டரான கூலிங்கே வந்து கிடைக்குது. இப்போ அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். பக்கத்திலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸில 28.4 வருது. அப்போ 4 டிகிரி செல்சியஸே வந்து நமக்கு கிடைக்குது. அதுவே வந்து அந்த 3 டூ 4 மீட்டர் ரேஞ்சில வந்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 30.6 வருது. அப்போ 1.8 டிகிரி செல்சியஸ் வந்து கூலிங் கிடைக்குது. 1 டே யூசேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியோட கலரும் வந்து எல்லோ கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் லெவலுக்கு வரைக்கும் வந்துருச்சு. நாங்க அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வரைக்கும் நாங்க ஃபில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 20 லிட்டர் வரைக்கும் தான் ஃபில் பண்ணியிருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஆனா, கன்டினியூஸா வந்து நம்ம தண்ணிய வந்து டாப் அப் பண்றத விட, ட்ரைன் பண்ணிட்டு டாப் அப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா இருக்கும். அதனால டேங்கோட கெப்பாசிட்டி இத விட வந்து பெருசா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் ஐடியாவா இருக்காது. ஏன்னா, தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால, அது கூடவே டாப் அப் பண்ணும்போது, கண்டிப்பா அது வந்து நம்ம கேடு தான் வந்து விளைவிக்கும். அப்போ ஓவராலா வந்து பார்க்கும்போது, இந்த ஏர் கூலர் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு கூலிங்கே கிடைக்குது. அந்த 3 டூ 4 மீட்டர் ரேஞ்சில. அப்போ டேபிள் ஃபேனை விட ஒரு பெட்டரான வெர்ஷனா வேணா இத நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில இப்போ ரெகுலரான சீலிங் ஃபேனா இருக்கட்டும், டவர் ஃபேனா இருக்கட்டும், இதில ஏர் ஃப்ளோன்றது நல்லா தான் இருக்கும். ஆனா, இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹீட்டான காத்தா தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே இந்த ஏர் கூலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டான ஜில்னஸ் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹீட்டான காத்து வந்து வராது. ஆனா, கூலிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து கிடைக்காது. அதையும் நம்ம இங்க பார்த்து தான் ஆகணும். அப்போ இந்த ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6029க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இது மாரி ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா எந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஆவரேஜா இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து வொர்ஸ்ட்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.